இந்த வீடியோ திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஸோ ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் கல்யாண நாள் முடிஞ்சுது. 1 வீக் முடிஞ்சாலே நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்த்டே வந்துடும். ஸோ பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வந்து கேக் வெட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் கேரளாவுக்கு மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு விஷயம் இதையும் நான் வந்து எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த 5 வருஷமாக. மாமியாருக்கும் சரி, வீட்டுக்காருக்கும் சரி, எனக்கும் சரி, யாருக்கு பிறநாளாக இருந்தாலும் கேக்கு வெட்டுறமோ இல்லையோ பாயாசம் மட்டும் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னால் சுத்தமாக இருமல்னால எழுந்துக்கவே முடியல. அதனால் நான் எதுவுமே பண்ணல. ஸோ மறுநாள் ஓணம் பண்டிகைக்காக வீட்டில் வந்து அடை வாங்கி வச்சுருந்தோம். அது கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி அடை பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். மிக்சடு அடையாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு இல்லை. ஸோ வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் வந்து செய்யவே ஆரம்பிப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். பாயாசம் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.